மைவி த்ரீட்ஸ் தலைமைகளுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். நம்ம இந்த வீடியோவில் முக்கியமான டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். அது எதை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 71 டைரக்டர்ஸ்க்கும் பெயில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது கிடைச்சதா இல்லையா? ஸோ இன்கேஸ் அது கிடைச்சதுன்னா அடுத்த வீடியோவில் டைரெக்டாக அந்த எம்டி பேசுவார்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கிடைக்கலன்னா பேச மாட்டாரா சார்? ஸோ அது எப்படி என்ன ஏதுன்றது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நடுநடுவில் சில முக்கியமான விஷயங்களும் இருக்குது. நீங்கள் அரைக்குறையாக கேட்டுட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். சீக்கிரம் சொல்லுங்க, இல்லைன்னா நானே ஸ்கிப் பண்ணிடுவேன். நானே 2-3 நாள் கழிச்சு தான் வீடியோ போகிறேன். ஆக்சுவலாக டெய்லி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸ் சார்பிலேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. பட் ஒரு சில நியூஸ் ஃபேக்காக இருக்கலாம், இல்லை உண்மையாகவும் இருக்கலாம், ஒரு ரொம்ப சின்ன விஷயமாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் நான் பெருசாக வீடியோ எதுவும் போடலை இப்போ லாஸ்ட் ஒரு 2 to 3 days. நியூஸ் ஃபேக்காக உண்மையா என்று கூட உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியலையா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 71 டைரக்டர்ஸ்க்கும் மார்னிங் பெயில் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி தான் ஹியரிங் வந்திருக்கு கோர்ட்டுக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங்குள்ளே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பெயில் அப்டேட் 71 டைரக்டர்ஸ்க்கும் பெயில் அப்டேட் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. ஸோ இன்கேஸ் அப்டேட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிய வருங்க. ஏன்னா கண்டிப்பாக தெரிய வரும். நான் உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் இப்போ வரைக்கும் பெயில் அப்டேட் பற்றி எந்த ஒரு இது சொல்லத்தான் இப்படி வந்தீங்களா? சுருக்கமாக சொல்லணும்னா பெயில் இதுவரை கிடைக்கல, தகவலும் இல்லை அப்படின்றது தான் உண்மை. இன்கேஸ் பெயில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போகுது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ ஏற்கனவே ஒரு டைம் பெயில், அதாவது போன வாரத்தில் தீபாவளி டைமில் பெயில் அப்ளை பண்ணி 71 டைரக்டர்ஸ்க்கும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ பெயில் கிடைக்கல அப்படின்ற தகவலும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பெயிலுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பெயில் ஒரு 99% எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பாக்கி 1% கேரண்டி இல்லையா? இந்த பாத்ரூம் விளம்பரம் வருமே, எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் 1% கிருமிங்க அந்த மாதிரியா? அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்னு கேட்குறீங்களா? அதாவது எம்டிக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ், அதாவது திங்கக்கிழமை அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணும். அது எந்த ஸ்டேஷன் கூட சொல்லிடுங்க சார். மக்கள் நேரடியாக திங்கக்கிழமையே போய் கேட்டுப்பாங்க. நியர்பை, அதாவது கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன், குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணுன்ற தகவல் அதே இன்றைய நாள் தான் சென்னையில் 71 டைரக்டர்ஸ்க்கும் மைவி த்ரீ டைரக்டர்ஸ்க்கும் பெயில் அப்ளை செய்யப்பட்டது. இன்றைக்கு ஹியரிங்கும் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப மேட்ச் ஆகுதுங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா முழு வீச்சில் இறங்கியிருக்காரு. மைவி த்ரீ ஆட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக இனிமேல் கொண்டு வரணும், மக்களின் வாழ்வாதாரத்தை போக்கணும் அப்படின்ற மாதிரி முழு வீச்சோடு இறங்கியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டது மைவி த்ரீ ஆட்ஸ் மக்களாகிய நாம தாங்க. அப்பாடா, இப்போவாவது ஒரு உண்மையை சொன்னீங்களே. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இஎம்ஐ கட்ட முடியல, லோன் கட்ட முடியல, நகை எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டோம், அதை மீட்க முடியல, வட்டிக்காரன் தொந்தரவு பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி பல இன்னல்கள், பல சவால்களை சந்திச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கும் லாஸ்ட் ஒரு 9 months-ஆக. ஏன்னா லாஸ்ட் 9 மாதமாக பேமெண்ட்டும் நிறுத்தி வச்சுருக்காங்க, ஆப்பும் செயல்படலை. ஸோ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, ஆப் முழுசாக ரெடி ஆயிடுச்சுன்னு. ஆமாம் மக்களே, இது உண்மையான தகவல் தான். ஆப் முழுமையாக தயாராகி விட்டது. ஓ, அந்த தகவலாகவும் கிடைச்சிருக்கேன், நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டேட்டாஸ், பழைய டேட்டாஸ் எல்லாமே அந்த புது ஆப்பில் போட்டாச்சு. இந்த மாதிரி தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க. பழைய டேட்ஸ்னா என்னது? பழைய பெண்டிங் பேமெண்ட்ஸ் தானே. எங்க எவ்வளோ யூடியூபர்ஸ் இதை பற்றி பேசியிருக்காங்க. எப்படிங்க பழைய பேமெண்ட் செட்டில் பண்ணுவாங்க? எவ்வளோ கோடிகள் வேணும் என்று தெரியுமா? இப்போ பிளே ஸ்டோரில் கூட இந்த ஆப்பே இல்லை. புதுசாக யாரையும் சேர முடியாது. வேற எப்படி காசு கொடுப்பீங்க? விளம்பரத்தை பார்த்தா. இதனால் நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்க்குறீங்களா? வேலைங்க, ஆப் அவங்க ரிலீஸ் பண்ண உடனே, அதாவது நம்பிக்கை இழந்தவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு முழு நம்பிக்கை வரப்போகுதுங்க. அதாவது மறுபடியும் அவ்வளோதான், மைவி த்ரீ மூடியாச்சு, கம்பெனியில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இவங்க இப்படியே தான் சமாளிச்சுட்டு இருப்பாங்க, ஏதாவது சொல்லி டேக் டைவர்ஷன், அதாவது மைண்ட் டைவர்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே தோன்றிருக்கிற நமக்கு ஆப் ரிலீஸ் ஆனதும் கண்டிப்பாக மைவி த்ரீ இனிமேல் செயல்பட ஆரம்பிச்சிருன்ற ஒரு நம்பிக்கை வருங்க. ஸோ கட்டமாக மைவி த்ரீ ஆட் சார்பிலிருந்து அந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அது ஆமாம், ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் உங்ககிட்ட தான் சொல்ல போகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு மேபி ரிலீஸ் ஆயிருக்கலாம். பட் இன்னைக்கு அந்த டைரக்டர்ஸ்க்கு பெயில்ன்றதுனால அதை பார்த்துட்டு இன்னும் பல தகவல்கள் அவங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த ரிலீஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ரீஎன்ட்ரியாக இருக்கணுங்க. அந்த ரீஎன்ட்ரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இப்படியா? அதாவது நம்பிக்கை இழந்தவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு முழு நம்பிக்கை வரப்போகுதுங்க. அதாவது மறுபடியும் அவ்வளோதான், மைவி த்ரீ மூடியாச்சு, கம்பெனியில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இவங்க இப்படியே தான் சமாளிச்சுட்டு இருப்பாங்க, ஏதாவது சொல்லி டேக் டைவர்ஷன், அதாவது மைண்ட் டைவர்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
ஆமா, அதுதானே உண்மை. இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே தோன்றிருக்கிற நமக்கு ஆப் ரிலீஸ் ஆனதும் கண்டிப்பாக மைவித்ரி இனிமே செயல்படும். அவங்க எல்லாருமே மறுபடியும் மைவித்ரி வரணுன்றதுக்காக முழு வீச்சில் செயல்பட போகிறாங்க. நம்பிக்கை இழந்தவர்களுக்கு, அதாவது நம்மளுக்கு ஒரு பழமொழி தெரியும், கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனால் கைவிட்டுருவான், நல்லவங்களுக்கு சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான். அந்த எக்ஸாக்ட் பழமொழி இங்கே பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய சோதனைகள் வந்துட்டோங்க. பட் கடவுள் எப்படி நம்மளை கடைசி டைமில் நல்லவர்களை கைவிடாதோ அதே மாதிரி நம்ம நிறுவனத்தின் இருக்கிறவங்க யாரையுமே மைவித்ரி ஆட்ஸ் கை விடாதுங்க. கண்டிப்பாக கை கொடுக்கும். எல்லாரும் நம்பிக்கையோடு இருங்க. அதான் நம்பி இருந்தவங்களுக்கு கை கொடுத்துட்டீங்களே. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது மை எம்டி மைவி3 எம்டி ஃபோரம் சேனல்லையும் மை அஃபிஷியல் வெப்சைட்லையும் அப்டேட் வரதா சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இந்த வீடியோ யாராவது அத்தாரிட்டி மெம்பர்ஸ், மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்கள், யாராவது பெரிய பதவியில் இருக்கிறவங்க யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் தான். தயவு செஞ்சு மக்களுக்கு பயனுள்ள வகையில் ஏதாவது ஒரு அப்டேட் கொடுங்க, கொடுத்துட்டு இருங்க. அஃபிஷியல் வெப்சைட்லையும் சரி, அப்படி இல்லைன்னா எம்டி ஃபோரம் சேனல்லையும் சரி, ஏதாவது ஒரு அப்டேட் கொடுங்க. நீ என்ன நடக்குது, மைவி3 ஆட்ஸில் என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு. கரெக்டு தான். காசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வாழ்நாள் பூரா அப்டேட் மட்டும் கொடுத்து எங்க வாய் மூட வைங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் கொடுக்கறதுனால எதுவுமே தெரியாத இருக்கிற மக்கள், அதாவது டெய்லி மைவி3 ஆட்ஸை பற்றி சர்ச் பண்ணிட்டு ஏதாவது அப்டேட் வருமா வராதா அப்படின்னு சொல்லி கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன ப்ரோ, மைவி3 என்ன போயிட்டு இருக்குன்னு அவர் எப்படி சொல்வாங்க? சொல்ற மாதிரியான அப்டேட்டா இருக்குது? ஏன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரமே இதில் தான் அடங்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்காக நீங்கள் கொஞ்சமாவது ஏதாவது மைவி3 இதுதான் நடந்துட்டு இருக்கு, இப்படி தான் போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தகவலை கொடுங்க. அவங்களுக்கு பெரிய நம்பிக்கையாக இல்லைனாலும் ஒரு சின்ன நம்பிக்கையாவது இருக்குங்க. ஸோ அந்த ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் மைவி3 ஆட்ஸ் கிட்ட வைக்கிறேன். ஸோ இன்கேஸ் ஏதாவது டேரக்டர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு அப்டேட் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ இல்லை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அப்டேட் கொடுங்க. பட் தகவல் கொடுக்காம மட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னா எப்போ நம்ம ஒரு தகவல் நிறுத்தப்படுதோ அப்போவே அதனுடைய செயல்பாடும் நிறுத்தப்படுகிறது. ஸோ இதுதாங்க உண்மை. நம்ம எப்போ ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது நிறுத்துறோமோ அந்த விஷயம் அப்போவே மறைஞ்சிடும், அப்படி இல்லைனா அழிய போகுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே அவ்வளோதான், மைவி3 முடிஞ்சது, இனிமேல் வரவே வராது, அவங்க ஏதோ ஒன்று சொல்லி சமாளிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டை அதுக்காகத்தான் பேசியே புரிஞ்சா சரி. இன்கேஸ் ஆப் ரிலீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட யூடியூப் சேனலில் நானே உங்களுக்கு தெரியப்படுத்துறேங்க, உடனுக்குடன் தெரியப்படுத்துறேன். வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு உடனுடன் தெரியப்படுத்துறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா தைரியமாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த தகவலுக்கு விளக்கம் கொடுங்க, இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் எழுப்புங்க. கேள்விகள் கேட்க தான் உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸு, பதட்டம் ஒரு தெளிவு பிறக்குங்க. ஸோ கேள்வி கேளுங்க, தப்பே இல்லை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அதே மாதிரி மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கலான்னு நினைக்கக்கூடாது. ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் அது. சொல்லவே தேவையில்லை. நட்புகள் தான் தானா உருவாகும், எதிரிகளை நாம தான் உருவாக்குறோம். பின்ன என்னங்க, 2 மாசம்னு சொன்னப்போவே மக்களால அதை மேனேஜ் பண்ண முடியல. இப்போ 9 மாசம் ஆச்சு, இன்னமும் நம்பிக்கையில தான் இருக்காங்க. முன்னாடி KYC ப்ராப்ளம் சொன்னாங்க, எலெக்ஷன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? என்னெல்லாம் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஆமாங்க, கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. விடை கிடைக்கும் என்று மட்டும் நினைச்சுக்காதீங்க. அது எங்களோட விருப்பம். கேள்வி கேட்க உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ விடை கொடுக்காம இருக்க எங்களுக்கும் உரிமை இருக்கு. அப்படிதானே? மக்களே, நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. நான் இந்த ஒரு ஆடியோ கிளிப் கேட்டதுனால உங்ககிட்ட வந்து இப்ப பேசிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், கொஞ்சம் ரியாக்ஷன் பண்ணலாம்னு நினைச்சேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.